எல்லாருக்கும் வணக்கம். இது சிறுகதை நேரம். எல்லாரும் உங்க ஹெட்போன்ஸை காதுல மாட்டிக்கிட்டு இந்த சிறுகதையில பயணிக்க தயாராகுங்க. இன்றைக்கு நம்ம வாசிக்கிற சிறுகதை திரு எஸ் ராமகிருஷ்ணனோட படைப்புல உருவான புத்தனாவது சுலபம் அப்படின்ற கதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. நம்ம பயணிக்க போற கதையின் பெயர் 2 குமிழிகள். வாங்க கதைக்குள்ள பயணிக்கலாம். காலையிலே மழை துவங்கி இருந்தது. கான்ஸ்டபிள் நிர்மலா தேவி கைதியை கூட்டிக் கொண்டு கோர்ட்டிற்கு போவதற்காக ஆட்டோவில் ஏறிக்கொண்டிருந்தாள். கைதியை கோர்ட்டுக்கு அழைத்துச் செல்லும் நாட்களில் நிர்மலா பதட்டமாகவே காணப்படுவாள். பெரும்பாலும் சாப்பிடுவது கூட கிடையாது. கைதி தப்பியோடிவிட்டால் தனக்கு தண்டனை கிடைப்பதோடு பெருத்த அவமானமாக போய்விடும். பெரும்பாலும் அவளுடன் செல்பவர்கள் பெண் கைதிகளாகத்தான் இருந்தார்கள். அதில் ஒரு சிலர் மூர்க்கமாக நடந்து கொள்வதுண்டு. அரிதாக 1-2 பேர் அழுவார்கள். ஆனால் இந்த பெண்ணைப் போல வீதியில் பெய்யும் மழையை உற்சாகமாக வேடிக்கை பார்த்து கொண்டு வருபவர்களை இதற்கு முன்னால் பார்த்ததே இல்லை. அந்த பெண் கைதிக்கு சுமார் 20 வயதிற்குள் இருக்கக்கூடும். ஆள் மெலிந்து போய் ஆரஞ்சு நிற சுடிதார் அணிந்திருந்தாள். உதடுகள் கருத்து போயிருந்தன. கை விரல்கள் நகங்கள் அழுக்கடைந்திருந்தன. நகம் கடிக்கும் பழக்கம் உள்ளவளாக இருக்கக்கூடும். அவளுடைய வலது கையின் கட்டை விரல் நகம் மட்டும் பாதி தேய்ந்து போயிருந்தது. கைது செய்யப்படும் போது அவள் செருப்பு கூட அணிந்திருக்கவில்லை. அவளுடைய பாதம் வெடிப்புகளால் புரையோடி கிடந்தன. அவள் ஒரு பல் மருத்துவரின் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை பார்த்து கொண்டிருந்தாள். கடந்த புதன்கிழமை மதியம் அந்த வீட்டிலிருந்து ரொக்கம் 20,000 ரூபாயும் 11 பவுண்ட் நகையும் திருடிய போது கையோடு பிடிக்கப்பட்டாள். டாக்டரின் தம்பியும் டிரைவருமாக சேர்ந்து கொண்டு அவளை சமையலறையில் வைத்து ஆத்திரம் தீர அடித்திருக்கிறார்கள். டாக்டரின் மனைவி மாவு கரண்டியால் அவள் தலையிலும் முகத்திலும் அடித்ததில் ஒரு அடி பல்லில் பட்டு மேல் உதடு கிழிந்து போயிருந்தது. அவள் கைகளை இறுக கட்டி வளர்ப்பு நாயை கட்டும் சங்கிலியோடு பிணைத்து வைத்துவிட்டு போலீசில் புகார் செய்திருக்கிறார்கள். சபீனா என்ற அந்த பெண் கைதி திருடியதை தானே ஒப்புக்கொண்டதோடு இதற்கு முன்பு 3 முறை திருட்டு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாள் என்று தெரிவித்தாள். அவளது வயது விபரங்களை கான்ஸ்டபிள் சிவந்தியும் நிர்மலாவும் சேர்ந்து விசாரித்து முதல் தகவல் அறிக்கையில் பூர்த்தி செய்தார்கள். எல்லா குற்றவாளிகளும் போல அவளும் திருடியதற்காக ஒரு பொய் காரணத்தை சொன்னாள். எப்படியும் 1 வருடத்திற்கு குறையாமல் சிறை தண்டனை கிடைக்கக்கூடும். சபீனா காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டதில் இருந்து வாய் ஓயாமல் எதையாவது பேசிக்கொண்டே இருந்தாள். சினிமா நடிகர்கள், பாடகர்கள், அங்கிருந்த காவலர்கள் என அத்தனை பேரையும் அவள் கேலி பேசினாள். அது எந்த காவலருக்கும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அடி வாங்கி வீங்கிய கன்னத்தை பற்றி கவலையின்றி லாக்கப்பினுள் உடைந்திருந்த தீக்குச்சியை போட்டு எதையோ விளையாடி கொண்டிருந்தாள். சிவந்தி அவளுக்காக வலி நிவாரணி மாத்திரையையும் தேநீரையும் வாங்கி தந்தபோது அவளுக்கு அடிவயிறு மிகவும் வலிப்பதாக சொல்லியிருந்தாள். ஆனால் அடுத்த நாள் காலை அதை பற்றி சபீனா எதுவுமே சொல்லவில்லை. சபீனாவிடம் சிறை செல்வதை பற்றிய கலக்கமோ இல்லை. அவள் இயல்பாக 6 மணி வரை சுருண்டு படுத்து நன்றாக உறங்கியிருந்தாள். பிறகு ஒரு டம்ளர் தண்ணீரில் முகத்தை கழுவிக்கொண்டு தலையை விரலால் கோதிப்படியே கோர்ட்டிற்கு கிளம்ப தயாராகிவிட்டாள். காவல்துறை ரெக்கார்டு நோட்டில் கையெழுத்து போடச் சொன்னபோது சபீனா தன்னுடைய பெயரை அழகாக ஆங்கிலத்தில் கையெழுத்தாக போட்டாள். அவள் எங்கே படித்தாள் என்று சிவந்தி கேட்டதற்கு ஹோலி ஏஞ்சல் என்ற பதில் சொன்னாள் சபீனா. அந்த ஊரில் உள்ள பழமையான பள்ளிக்கூடம் அது. அதே பள்ளியில்தான் கான்ஸ்டபிள் நிர்மலாவும் படித்தாள். சபீனா எந்த டீச்சரிடம் படித்திருப்பாள் என்று கேட்கலாமா என்ற உடனே தோன்றியது. ஆனால் இவளை போன்ற ஒரு திருடி எந்த வகுப்பில் படித்தால் நமக்கு என்ன என்று அவளாகவே அந்த எண்ணத்தை முறித்து கொண்டாள். பள்ளியில் படிக்கும் நாளில் இப்படி ஒரு கைதியாகத்தான் என்றாவது அழைத்துச் செல்லப்படுவோம் என்று சபீனா நினைத்திருப்பாளா என்ன? ஆட்டோ மலையினுள் சென்று கொண்டிருந்தது. சாலை எங்கும் காற்றோடு மழை பெய்ய கொண்டிருந்தது. அதனால் நிர்மலா தேவியின் பேண்டின் கால் பக்கம் மழை அடித்து ஈரமாகியிருந்தது. அவள் நகர்ந்து உட்கார முற்பட்டாள். உள்ளே தள்ளி உட்கார்ந்துக்கோங்க அக்கா என்றாள் சபீனா. அவள் அக்கா என்று கூப்பிடுவது நிர்மலா தேவிக்கு பிடிக்கவே இல்லை. அதை காட்டிக்கொள்ள வேண்டாம் என்பதைப் போல மேடம்னு கூப்பிடு என்றாள். அதற்கு சபீனா, மேடம்னு சொன்னா ஸ்கூல் டீச்சரை கூப்பிடுற மாதிரி இருக்கு, வேணும்னா ஏட்டம்மான்னு கூப்பிட்டுக்கிறேன் என்றாள். அப்படி அவள் சொன்னது நிர்மலா தேவியை கேலி செய்வது போலவே இருந்தது. ஆட்டோ நாராயண முதலி தெரு வழியாக போய்க் கொண்டிருந்தது. சபீனா மலைக்கு பயந்து ஒதுங்கி நிற்பவர்களை பார்த்தபடியே வந்தாள். ஒரு பேருந்து நிறுத்தத்தினுள் கருப்பு அங்கி அணிந்திருந்த கன்னியாஸ்திரி நின்று கொண்டிருந்தாள். அவளது தலையில் போட்டிருந்த முக்காடினை காற்று படபடத்து இழுத்தது. குடை பிடித்தபடியே நடந்து செல்லும் பள்ளி சிறுமியரிடமிருந்து குடையை பிடுங்க காற்று முயற்சித்து கொண்டிருந்தது. கொய்யாப்பழ வண்டிக்காரன் ஒருவன் மலைக்கு பயந்து வண்டியை அப்படியே விட்டுவிட்டு ஒதுங்கி நின்றான்.
கொய்யாப்பழங்கள் மழையில் நனைந்து கொண்டிருந்தன. ஒரு கிழட்டு பிச்சைக்காரன் மட்டும் மழையில் நனைந்தபடியே குப்பை தொட்டியின் அருகில் உட்கார்ந்திருந்தான். ஆட்டோ ஆணையடி பேருந்து நிறுத்தத்தை தாண்டி சென்று கொண்டிருந்தது. அங்கே மழை இல்லை. கடந்து போன ஒரு பேருந்திலிருந்து ஒரு பையன் சபீனாவை பார்த்து ரசித்தபடியே போனான். சபீனா தன்னை அவன் கவனிப்பதை அறிந்தவளைப் போல உற்சாகத்துடன் கையை காட்டினாள். யாரு, உனக்கு தெரிஞ்ச பையனா என்று கேட்டாள் நிர்மலா தேவி. இல்லை ஏட்டம்மா, யாரோ ஒரு பையன் என்ன சைட் அடிக்கிறான் போல. நாளைக்கு ஜெயிலுக்குள்ள போயிட்டா அப்புறம் காலேஜ் பசங்களை பார்க்க முடியாதுல்ல, அதான் என்றாள். நிர்மலா தேவியை அப்படி எந்த இளைஞனும் ரசித்து கொண்டு போனதே இல்லை. சில வேளைகளில் 1-2 பையன்கள் ரகசியமாக அவளை ரசிப்பதுண்டு. மற்றபடி இப்படி கையசைக்கும் அளப்பிற்கு அவளை யாரும் ரசித்ததில்லை. சபீனா ஆட்டோவின் முன் பக்க கண்ணாடியில் தன் உருவம் தெரிவதை எட்டி பார்த்து கொண்டே, அண்ணே ஆட்டோல சிடி இல்லையா என்று கேட்டாள். சிடியெல்லாம் நீ ஜெயிலுக்கு போ, அங்க போடுவாங்க, நீ அங்க காலை ஆட்டிக்கிட்டே கேளு என்றார் ஆட்டோ டிரைவர். ஓ, உங்களுக்கு முன்னாலே அனுபவம் இருக்கா என்று பதிலாக கேட்டாள் சபீனா. அவர் கோபத்துடன் முறைத்தது முன்பக்க கண்ணாடியில் தெரிந்தது. சாலையில் ஒரு ஆள் ஸ்கூட்டரில் போய் கொண்டிருந்தான். ஏட்டமா, இந்த ஆளு தொப்பைய பாருங்க, கஞ்சிப்பான மாதிரி இருக்குல்ல, பாவம் இவன் பொண்டாட்டி என்று சொல்லி சிரித்தாள். வாயை மூடிக்கொண்டு வரமாட்டாளா என்று ஆத்திரமாக வந்தது நிர்மலாவிற்கு. இன்னும் யாராவது ஒரு ஆளை அவள் கேலி செய்தால் மூஞ்சியோடு சேர்த்து அடித்து விடலாம் என்று கூட அவளுக்கு தோன்றியது. ஏட்டம்மா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன என்று கேட்டாள் நிர்மலா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா என்று கேட்டாள் சபீனா. மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்றாள் நிர்மலா தேவி. சபீனா அதை கேட்டதும் நமட்டு சிரித்து கொண்டாள். எதற்காக இப்போது சிரிக்கிறார் என்று நிர்மலாவிற்கு ஆத்திரமாக வந்தது. சபீனா அதை அறிந்து கொண்டவளைப் போல, பொம்பளை போலீஸை கட்டிக்கிட்ட நிறைய பேர் பயப்படுவாங்க, மாப்பிள்ளை லேஸ்ல கிடைக்காது சரியா என்றாள். அதுவும் உண்மைதான். ஆனால் அதை திருடியான சபீனா சொல்வது நிர்மலாவிற்கு பிடிக்கவே இல்லை. இவளைப் போல கிரிமினல் பின்னால அலைந்து திரிவதால் தான் தனக்கு திருமணம் நடக்காமல் போயிருக்கிறது என்று அவளுக்கு சபீனா மீது கோபமாக வந்தது. நிர்மலாவை இத்தோடு 3 பேர் பெண் பார்த்துவிட்டு போய்விட்டார்கள். அவர்களுக்கு இருந்த ஒரே தயக்கம் பெண் போலீஸாக இருப்பதுதான். அதில் ஒரு வங்கி ஊழியர் அவரிடம் நேரடியாகவே சொன்னார், எனக்கு தோசை சுடுற பொண்டாட்டி தான் வேணும், துப்பாக்கி சுடுற பொண்டாட்டி வேண்டாம். நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, இந்த வேலையை விட்டுட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிட தயாரா இருக்கேன். எந்த பெண்ணும் ஒரு போலீஸ்காரரை கட்டிக்கொள்ள இப்படி யோசிப்பதே இல்லையே, ஏன் இப்போது மட்டும் இத்தனை 1000 கேள்விகள் கேலிகள் என்று நிர்மலாவிற்கு ஆத்திரமாக வந்தது. அவள் விரும்பித்தான் இந்த வேலைக்கு வந்தாள். 10ஆம் வகுப்பில் NCC சேர்ந்த பயிற்சி எடுத்துக்கொண்ட போதே அவளுக்கு காக்கி உடை, மிடுக்கு, எதற்கும் பயப்படாமல் முன்னே நிற்பது போன்றவற்றில் ஈர்ப்பு உருவாக ஆரம்பித்தது. அவளது வீட்டில் யாருக்கும் அவள் போலீஸ் வேலைக்கு போவது பிடிக்கவே இல்லை. அப்பா ஒருவர் மட்டும் அவள் விருப்பத்திற்கு துணையாக நின்றார். ஆம்பளை மாதிரி பேண்ட் சட்டை போடுறதே எனக்கு பிடிக்கல, இதுல போலீஸ் வேலைக்கு சேர்ந்து விட்டுட்டா ஒரு நகை நட்டு போட முடியாது, தலையில பூ வச்சுக்க முடியாது, சாமி கும்பிடுற பழக்கம் போயிடும், அதை விட எல்லாத்துக்கும் எதிர்வாதம் பேசுறதும் அடிக்க கைய ஓங்குறதுமான கெட்ட பழக்கம் வந்து சேர்ந்துடும், வேணாமடி இந்த வேலை, நீ மேல படிச்சு வேற ஏதாவது வேலைக்கு போ என்று அம்மா அவள் காவலர் பயிற்சிக்கு செல்லும் நாள் வரை திட்டிக்கொண்டே இருந்தாள். அண்ணன் அண்ணி 2 பேருமே அவள் போலீஸில் சேர்வதால் தங்களுக்கு தான் அவமானம் என்று கத்தினார்கள். ஆனால் நிர்மலா தனக்கு பிடித்த வேலை என்று பிடிவாதமாக இருந்தாள். அவள் போலீஸ் உடுப்பை மாட்டிக்கொண்டு முதலில் வேலைக்கு போய் வந்தபோது தெருவே வேடிக்கை பார்த்தது. இன்றைக்கு வரை அவளது அம்மாவோ அண்ணனோ அவளை தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததே இல்லை. எப்போதாவது அப்பா அவளை தான் காண போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவார். அப்போது கூட அவர் தலையை கவிழ்த்தபடியே ஓரமாகத்தான் நிற்பார். எல்லா வேலையும் போல இதுவும் ஒரு வேலை தானே, எதற்காக அப்பா கூட இப்படி நடந்து கொள்கிறார் என்று தோன்றும். போலீஸை பற்றி பயம் எல்லோர் மனதிலும் ஆழமாக பதிந்து போயிருக்கிறது. அதை அவள் ஒருத்தியால் மட்டும் போக்கிவிட முடியாது என்று சுயசமாதானம் செய்து கொள்வாள். சில நேரங்களில் அலுவல் நெருக்கடியும் உயரதிகாரிகளின் ஏச்சு பேச்சும் கேட்கையில் இதற்காகவா வீடு உறவு என்று இத்தனை பேரை எதிர்கொண்டோம் என்று வருத்தமாக இருக்கும். அரிதாக சில வேளைகளில் அழகான உடை அணிந்த பெண்ணை பார்த்தாலோ, மதியம் சினிமா பார்த்துவிட்டு தோழிகளுடன் அரட்டை அடித்து வரும் பெண்களை கண்டாலோ நாம் இப்படி இல்லாமல் போய்விட்டோமே என்று மனதிற்குள் மின்னல் போல ஒரு எண்ணம் தோன்றி மறையும். ஒரு முறை ஜவுளிக்கடையில் தன்னோடு படித்த தோழி ஒருத்தியை சந்தித்த போது கூட அவள், என்னடி நீ சேலை பார்த்துக்கிட்டு இருக்கே, நீ எல்லாம் காக்கி பேண்ட் போடுற ஆள் இல்ல என்று கேலி செய்தது நினைவில் இருக்கிறது. ஏன் தன்னை மற்றவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கேலி செய்கிறார்கள்? என்ன மனோபாவம் இது? பணிக்கு சேர்ந்த புதுசில் ஒரு நாள் அவளையும் மணிமொழியையும் பேருந்து நிலையத்திற்கு பாதுகாப்புக்கு அனுப்பி வைத்தார்கள். ஒரு பேருந்தில் ஒருவன் அதிகமாக குடித்துவிட்டு
பயணிகளிடம் தொல்லை தருகிறான் என்று ஒரே சப்தமாக இருந்தது. பேருந்துக்குள் மணிமொழி ஏறி அந்த குடிகாரனை மிரட்டி கொண்டிருந்த போது அவன் தன் காலடியில் வைத்திருந்த பீர் பாட்டிலால் மணிமொழியின் மணிக்கட்டோடு சேர்த்து அடித்து விட்டான். மணிமொழி வலி தாங்க முடியாமல் அலறிவிட்டாள். அன்றைக்குத்தான் முதலாக ஒரு ஆணை நிர்மலாதேவி அடித்தாள். தலைமயிரை பிடித்து இழுத்து செவிலோடு மாறி மாறி அடித்தது. அந்த குடிகாரனை பேருந்தை விட்டு இறக்கினாள். அவன் வேஷ்டியை சொருகியபடியே ஆபாசமாக அவர்களை திட்டத் தொடங்கினான். மணிமொழியும் அவளும் அந்த குடிகாரனை லத்தியால் மாறி மாறி அடித்தார்கள். அந்த குடிகாரனுக்கு 50 வயதுக்கும் மேல் இருக்கக்கூடும். பருத்த தொப்பை கொண்டிருந்தான். அடி தாங்க முடியாமல் அவன் ஒரு சிறுவனைப் போல அழுதான். பேருந்து நிலையமே அவர்கள் அடிப்பதை வேடிக்கை பார்த்து அடித்து முடித்து அவனை வேனில் ஏற்றி அழைத்து கொண்டு போகும்போதுதான் நிர்மலாதேவி தன் வாழ்க்கையில் முதலாக ஒரு ஆளை அடித்திருக்கிறோம் என்பது நினைவிற்கு வந்தது. அவள் தனது 24 வயது வரை ஒரு ஆளை கூட அடித்ததில்லை. அடி வாங்கியதும் இல்லை. காவல் பயிற்சியின் போது விளையாட்டாக மோதிக்கொண்டது உண்டு. ஆனால் இப்படி ஒரு ஆளை பலார் அறிய பொது இடத்தில் அடித்தது அதுவே முதல் முறையாக இருந்தது. அவள் தன் கைகளை தானே தடவி பார்த்து கொண்டாள். அம்மா சொன்னது போல தன்னிடம் இருந்த மென்மை போய்விட்டதோ? வீட்டில் அந்த விஷயத்தை அவள் சொல்லவே இல்லை. ஆனால் பேருந்து நிலையத்தில் உள்ள பேப்பர் கடைக்காரன் அப்பாவிடம் சொல்லி அதன் வாயிலாக அம்மாவிற்கு தெரிந்து போனது. ஒரு நாள் முழுவதும் அம்மா அதற்காக வருத்தப்பட்டாள். தான் அவளை சரியாக வளர்க்கவில்லை என்று புலம்பி தீர்த்தாள். நிர்மலா அவளுடைய அம்மாவை சமாதானம் செய்யவில்லை. ஆனால் இந்த 6 வருடத்தில் அவளுக்கு அடிப்பது, குற்றவாளிகளை துரத்தி ஓடுவது, நள்ளிரவில் தனியே காவல் இருப்பது, சாலையோரம் மணிக்கணக்கில் நின்று கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவது, பொதுக்கூட்டங்களுக்கு பாதுகாப்புக்கு போவது, ஏன் வெட்டி கொள்ளப்பட்ட உடலுக்கு காவலாக இருப்பது வரை அத்தனையும் பார்த்துவிட்டாள். 2 முறை அவளது புகைப்படம் தினசரி நாளிதழில் வெளியாகியிருந்தது. ஒரு முறை கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை மடக்கி பிடித்ததாக இன்ஸ்பெக்டருடன் அவளது போட்டோவும் மிகச் சிறியதாக வெளியாகி இருந்தது. இதை பார்த்துவிட்டு திண்டுக்கல்லில் இருந்து சாரதி சித்தப்பா அப்பாவிடம் போனில், அண்ணே, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களோட உன் மவ போட்டோவை பார்த்தேன், இனிமே அவளை யார் கட்டிக்கிடுவா என்று கேலி பேச்சு பேசினார். அம்மா ஆத்திரத்தில் அந்த பேப்பரை கிழித்து அடுப்பில் போட்டு எரித்து விட்டாள். அதற்கு அப்புறம் நிர்மலாதேவியின் காக்கி உடைகளை துவைப்பதை கூட அம்மா நிறுத்திவிட்டாள். இப்போதெல்லாம் பணி முடிந்து திரும்பி நிர்மலாவே தன் உடைகளை துவைத்துக் கொள்கிறாள். அவள் ஒரு முறை தனது தாய்மாமா ராஜாமணியை தாலுக்கா அலுவலகத்தில் தற்செயலாக பார்த்தாள். அவர் அருகாமை சிற்றூரில் மளிகை கடை வைத்திருக்கிறார். அவள் காக்கி உடையில் இருக்கிறாள் என்பதற்காகவே அவர் கண்டுகொள்ளாமல் விலகி போனார். அவளாகவே தேடிப்போய் மாமா என்று கூப்பிட்டாள். அப்போதுதான் கவனிக்காதவரைப் போல, தேவி, எப்படிமா இருக்க என்று கேட்டார். மாமாவை அழைத்து கொண்டு போய் இளநீர் வாங்கி கொடுத்தாள். மாமா குடித்து கொண்டே, உங்களுக்கெல்லாம் ஓசிதானே என்று கேட்டார். அதெல்லாம் இல்லை, காசு கொடுத்து தான் இளநீர் வாங்கி குடிக்கிறோம் என்றாள். மாமா அதை நம்பாதவரைப் போல, ஒரு நாளைக்கு 1000-2000 மாமூல் கிடைக்குமா என்று குத்தலான குரலில் கேட்டார். நிர்மலாவிற்கு ஆத்திரமாக வந்தது. நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன் என்றாள். நாய் வேஷம் போட்டாச்சுல்ல, பிறகு குறைக்க மாட்டேன்னா எப்படி என்று சொல்லி சிரித்தார். ஏன் இப்படி தன்னை அவமானப்படுத்துகிறார் என்று எரிச்சலாக வந்தது. அவளை மேலும் குற்ற உணர்ச்சி கொள்ள செய்வது போலவே மாமா சொன்னார். உன்னை விட பரிமளா 2 வயசு சின்ன. அவளுக்கு கல்யாணம் ஆகி LKG போயிருச்சு. பாவம் உங்க அப்பன் உனக்கு இன்னும் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கான். பேசாம யாராவது ஒரு போலீஸ்காரனை பார்த்து லவ் பண்ணிரு, வேற மாப்பிள்ளை கிடைக்காது கண்டிப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட போறதே இல்லை மாமா என்றாள். நினைச்சேன், இப்படித்தானே போகும். அடக்க ஒடுக்கமான பெண்களுக்கே மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது, இதுல உனக்கு போய் மாப்பிள்ளை தேடுறான் உங்க அப்பன் என்று எனக்கு மார்க்கெட்டில் ஒரு வேலை இருப்பதாக சொல்லிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார் மாமா. அதை கேட்டதும் நிர்மலாவிற்கு ஆத்திரமாகவும் கோபமாகவும் வந்தது. ஆனால் அவள் அதை காட்டிக்கொள்ளவில்லை. அன்றிரவு படுக்கையில் கிடந்தபடியே மாமா சொன்னதை நினைத்து கொண்டிருந்தாள். ஏன் என்னை ஒரு குற்றவாளி போலவே பார்க்கிறார்கள்? வீடும் உறவும் இப்படி தானாகவே எதையோ கற்பனை பண்ணிக்கொண்டு ஏன் நம்மை வதைக்கிறார்கள் என்று உள்ளூர வேதனையாக இருந்தது நிர்மலாவிற்கு. ஏட்டம்மா தூங்கிட்டீங்களா என்று சத்தம் கேட்டது. நினைவில் ஆழ்ந்து போயிருந்த நிர்மலா அது கலந்தவளைப் போல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றாள். நான் இப்படியே குதிச்சு ஓடிட்டா என்ன செய்வீங்க என்று கேட்டாள் சபீனா. அப்படியெல்லாம் ஓட முடியாதுமா. ஏன், ஓடுனா சுற்றுவீங்களா? உங்ககிட்ட தான் துப்பாக்கி கூட கிடையாதே என்றாள். ஏன் இந்த பெண் நம்மை இலக்காரமாக பேசுகிறாள் என்பது போலவே வாயை மூடிட்டு வரையா இல்லையா என்றாள். கேலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று தெரிந்து கொண்டு விட்டவளைப் போல சபீனா, நான் ஓடி போயிட்டா உங்கள் போட்டோ பேப்பரில் வரும்ல என்றாள். அதை கேட்டதும் நிர்மலாவுக்கு எரிச்சலாக வந்தது. சும்மா வரமாட்டியா?
என்னடி நக்கலு, வாயை மூடிட்டு வா என்று கோபப்பட்டாள். ஜெயிலுக்கு போக போறது நானு, ஆனா உங்க முகம்தான் இருள் அடிச்சு போயிருக்கு என்றாள் சபீனா. நிர்மலா முகத்தை கைகளால் துடைத்தபடியே வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். சபீனாவால் நிலை கொள்ள முடியவில்லை என்பது போல சாலையில் கடந்து செல்லும் வாகனங்களை எண்ணிக்கொண்டே வந்தாள். காந்தி சிலை அருகே வந்தபோது ஒரே வாகன நெரிசலாக இருந்தது. பயிற்சி காலத்தில் இதே இடத்தில் நிர்மலா நின்று வாகனங்களை ஒழுங்குபடுத்தியிருக்கிறாள். சாலையின் நடுவில் நிற்பது முற்றிலும் வேறு விதமான அனுபவம். பள்ளி வயதில் சாலையை கடந்து செல்வதற்கே பயமாக இருக்கும். ஆனால் அதே சாலை தனது கையசைவிற்காக காத்திருப்பது வேடிக்கையாக இருந்தது. ஆனால் நாள் முழுவதும் சாலையின் நடுவில் நிற்கையில் கடந்து செல்லும் பேருந்துகள், கார்கள், பைக்குகளுக்குள்ளாக சிக்கிக்கொண்டது போல தோன்றும். உறக்கத்தில் கூட அவளுக்கு வாகன ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும். சபீனா ஆட்டோவிலிருந்து தலையை வெளியே எட்டி முன்னாடி நின்ற பைக்காரனை பார்த்து, சார், உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட அப்படி ஓரமாக நின்று ஃபோனில் பேசுகிறீங்களா? நாங்கள் போகணும்ல என்றாள். அவன் திகைப்போடு தலையாட்டி கொண்டான். ஆட்டோவே குறுக்கே புகுந்து போக துவங்கியது. மரியன்னை தேவாலயத்தை ஆட்டோ கடந்தபோது, ஏசப்பா, எல்லாரையும் காப்பாத்து என்று சபீனா சிலுவையிட்டு கொண்டாள். ஆட்டோ ரவுண்டானாவை சுற்றி திரும்பி பாலத்தின் மீது ஏறியது. பாலத்தில் செல்லும்போது சட்டென அவள் முகம் மாறியது. கால்களை இறுக்கிக் கொண்டு உட்கார்ந்தபடியே சில நிமிடங்கள் அமைதியாக வந்தாள். பிறகு சபீனா பேசவே இல்லை. ஏன் அமைதியாகிவிட்டாள் என்று புரியாதவளைப் போல நிர்மலா அவளை பார்த்தபடியே வந்தாள். அவள் தலை கவிழ்ந்தபடியே எதையோ யோசித்து கொண்டே வந்தாள். ஆட்டோ அமைதியாக போய்கொண்டிருந்தது. தொலைவில் கோர்ட் வளாகம் தெரிந்தது. நீண்ட தயக்கத்திற்கு பிறகு சபீனா சொன்னாள், திடீரென பீரியட் வந்துருச்சுக்கா, ஒரு நாப்கின் வாங்கணும். ஆட்டோவை மெடிக்கல் ஸ்டோர் அருகில் போய் நிற்கச் சொன்னாள் நிர்மலா. சபீனா கீழே இறங்கி கொண்டு தயக்கத்துடன், என்கிட்ட காசு இல்லை என்றாள். நிர்மலா தனது பர்சிலிருந்து 50 ரூபாயை எடுத்து தந்தாள். சபீனா மெடிக்கல் ஸ்டோரை நோக்கி சென்று நாப்கின் வாங்கி கொண்டு வரும் வரை அவள் ஆட்டோவில் சாய்ந்தபடியே மலையை வெறித்து சாலையை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தாள். அந்த பெண் மிச்ச சில்லறையை கொடுத்துவிட்டு தாழ்வான குரலில், கோர்ட்ல இருக்கிற பாத்ரூம்ல போய் மாத்திக்கிடுறேன் என்றாள். இதே வேதனையை பல முறை நிர்மலா அனுபவித்திருக்கிறாள். பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பிற்கு போன நாளில், தேர்தல் பணிக்காக வரிசையில் நின்ற பொழுதில், ஏன் ஒரு முறை முதல்வர் வருகைக்காக ஜீப்பில் பயணம் செய்து அதிகாலையில் என பல முறை வெளியே பகிர்ந்து கொள்ள முடியாத இதே வழி குருதிப்போக்கும் அவளை ரணப்படுத்தி இருக்கின்றது. அதுவரை இல்லாமல் அந்த நிமிடம் நிர்மலா தேவிக்கு சபீனா மீது ஏனோ ஒரு ஒட்டுதல் வந்தது. காலையில் ஏதாவது சாப்பிட்டியா என்று கேட்டாள். இட்லி வாங்கி தந்தாங்க என்று சொன்னாள். அந்த குரலில் இப்போது கேலியும் கிண்டலும் இல்லாமல் ஒடுங்கி போயிருந்தது. இருவரும் ஆட்டோவில் ஏறிக்கொண்டார்கள். அந்த பெண் நாப்கினை மடியில் வைத்து கொண்டாள். அதன் பிறகு கோர்ட்டு வாசலில் போய் இறங்கும் வரை சபீனா ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. கோர்ட் வளாகத்தில் நிறைய மரங்கள் அடர்ந்திருந்தன. மலைக்கு பிந்தைய வெளிச்சத்தில் அந்த சிவப்பு கட்டிடங்கள் ஏதோ ஓவியத்திலிருந்து ஒளிர்ந்து விடுபட்டு வந்ததைப் போல தோன்றியது. சபீனா அவசரத்துடன் கழிப்பறையை நோக்கி செல்வது தெரிந்தது. அவள் வரும் வரை ஒரு பன்னீர் மரத்தடியில் நின்றிருந்தார் நிர்மலா. மழைக்காற்றால் நிறைய பூக்கள் உதிர்ந்து சிதறியிருந்தன. அந்த வாசம் நாசியில் ஏறியது. சபீனா படியில் இருந்து இறங்கி வருவது தெரிந்தது. அவள் முகத்தில் சிரிப்பின் சுவடே இல்லை. உலகையே பரிகாசித்து தெரிந்த பெண் ஏன் இப்படி தன் உடல் குருதியை கண்டதும் ஒடுங்கி போய்விட்டாள் என்று அவள் மீது பரிவாக வந்தது. எப்படி இருக்கு இப்போ என்று கேட்டாள் நிர்மலா. பாத்ரூம்ல தண்ணியே வரல, ஒரே அழுக்கு வேற. நான் ட்ரெஸ் மாற்றும் போது கீழே விழுந்துட்டேன் என்று கையை காட்டினாள். சிராய்ப்பாக இருந்தது. நிர்மலா கையை துடைத்தபடியே, டீ குடிக்கிறியா என்று கேட்டாள். வேண்டாம் ஏட்டம்மா, இப்பவே நேரமாயிருச்சு, என்னால் நிற்கவே முடியல, கால் எல்லாம் நடுங்குது, எப்படா படுக்கலாம்னு இருக்கு. அந்த முகத்தில் அதுவரை இருந்த வேடிக்கைத்தனம் முற்றிலும் ஒடுங்கி போயிருந்தது. இதோ வர்றேன் என்று சொல்லி அவளை பன்னீர் மரத்தடியில் உட்கார வைத்துவிட்டு தேநீர் வாங்கி கொண்டு வரப்போனாள் நிர்மலா. திரும்பி வரும் வரை தலை கவிழ்ந்தே உட்கார்ந்திருந்தாள் சபீனா. தேநீரை கையில் தந்தபோது வேகமாக குடித்தாள். அவள் தேநீரை குடிப்பதை பார்த்தபடியே வழியெல்லாம் அவள் பேசிய கேலியை நினைத்து லேசான நமட்டு சிரிப்பு சிரித்து கொண்டாள் நிர்மலா. எதுக்கு சிரிக்கிறீங்க ஏட்டம்மா என்று கேட்டாள் சபீனா. நீ அடித்த கேலியை பற்றி நினச்சேன் என்றாள் நிர்மலா. அதெல்லாம் நான் போலியாக போட்டுக்கிற வேஷம். என்னை பற்றி நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குது. அதை மறைக்கத்தான் லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒழுக்கமாக வேலை செய்யணும்னு நினச்சி வேலைக்கு போனால்
எல்லா வீட்லயும் ஆம்பளைங்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இவனுங்க எல்லாம் சேர்ந்து தான் என்ன திருடியாக்கிட்டானுங்க. படிக்கிற பசங்க யாரையுமே இப்படி நடந்துக்கிறது கிடையாது. கல்யாணம் பண்ணி குடுத்தனம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஆம்பளைங்க தான் எவடா கிடப்பான்னு அலையிறானுங்க. அது கிழவனாக இருந்தாலும் சரி, இல்ல 20 வயசா இருந்தாலும் சரி, இப்படிதான் இருக்கானுங்க. எனக்கு யாரையுமே பிடிக்கல. என்னோட இந்த 20 வயசுக்குள்ள நான் நிறைய பார்த்துட்டேன் என்று புலம்பினாள். படியேறும்போது நிர்மலா தற்செயலாக கவனித்தாள். சபீனாவின் தலையில் ஒரு பன்னீர் பூ உட்கார்ந்து கிடந்தது. அது அவளுக்கு தனித்த அழகு தருவது போல இருந்தது. சொன்னால் அவள் தட்டி விடுவாளோ என்று சொல்லாமலே அதை பார்த்து ரசித்தபடியே நடந்து சென்றாள் நிர்மலா. கோர்ட் வராந்தாவில் சிறைச்சாலையில் இருந்து அழைத்து வரப்படும் குற்றவாளிகளை காண்பதற்காக ஒரு குடும்பமே காத்து கிடந்தது. அதிலிருந்து 3 வயது சிறுவனின் தலையில் தடவியபடியே சபீனா, இந்த வயசுல எங்க வந்து நிக்குது, பாவமா இருக்கு என்று அதை கொஞ்சி முத்தமிட்டாள். என்ன பெண் இவள் என்பது போல நிர்மலா அவளை பார்த்து கொண்டே இருந்தாள். குற்ற விசாரணைக்காக கோர்ட் துவங்கி இருந்தது. வழக்கறிஞர்கள் அவசரத்தோடு போவதும் வருவதுமாக இருந்தார்கள். அவர்களை விலக்கி கொண்டு ஏதோ கல்யாண வீட்டிற்குள் போவது போல விடுவிடுவென முன்னாலே போய்க் கொண்டிருந்தாள் சபீனா. சபீனாவிற்கு நேர்ந்த கொடுமைக்கு முன்னால் தனக்கு நடப்பது ஒன்றுமே இல்லை என்று நினைவோடு உள்ளே சென்று கொண்டிருந்தாள் நிர்மலா. இந்த சிறுகதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. சபீனாவுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட்ல பகிர்ந்துக்குங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு சிறுகதையின் மூலம் உங்களை சந்திக்கிறேன். இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிருங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற சிறுகதைகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரிவிக்கப்படும். நன்றி.